எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, கோயம்புத்தூர் கார்டியாக் அண்ட் சைல்ட் கிளினிக், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோய் இது எதனால வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்சுலின் எதுக்கு தேவை, இன்சுலின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவுக்கு அப்புறமா நம்ம உணவில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அப்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போது நம்ம உடம்புல கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. அதில் பீட்டா செல் அப்படின்னு ஒரு வகையான செல் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரை ஏறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். இப்போ இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணும். இதை எப்படி கம்மி பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லுமே அதோட செயல்பாட்டுக்கு எனர்ஜி வரும். அதாவது அது பயன்படுத்துறதுக்கு அந்த குளுக்கோஸ் பயன்படுத்தி தான் செயல்படும். அப்போது நம்ம செல்லெல்லாம் இந்த சர்க்கரை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க செல்லால் இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை தன்னோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியும். இது ஏன்னு கேட்டால், நம்ம இருக்கிற உடம்பு இருக்க செல்லில் குளுக்கோஸ் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசெப்டார்ஸ் இருக்கும். இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுற மாதிரி. இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிசெப்டாரு வேலை செய்யும். இப்போ இன்சுலின் போய் இந்த ரிசெப்டாரை ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம செல்லெல்லாம் இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை எடுத்துக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம உடம்புல இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா இன்சுலின் சுரக்குது. நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை இந்த குளுக்கோஸ் ரிசெப்டார் ஆக்டிவேட் பண்ணி செல்லெல்லாம் எடுத்துக்க வைக்கும். ஸோ இதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கம்மியாகும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம செல்லெல்லாம் தன்னோட பயன்பாட்டுக்கு இந்த சர்க்கரை எடுத்தது போக மிச்சம் இருக்கிற சர்க்கரையெல்லாம் இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம உடம்புல கொழுப்பாக மாற்றி நம்ம தொப்பையில், கல்லீரலை சுற்றி, இதயத்தை சுற்றி, இந்த மாதிரி நம்ம உறுப்புகளை சுற்றி அதை தேக்கி வச்சுக்கும். இதனால தான் நம்ம மாவுச்சத்து அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற கொழுப்பு தான் நம்ம உடம்புல கொழுப்பாக செய்யுது நம்ம நினைப்போம். ஆனால் அது தப்பு. நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, இதுவுமே நம்ம உடம்புல இதுதான் போய் கொழுப்பாக நம்ம உடம்புல தங்குது. ரெண்டாவது, நம்ம ஜாஸ்தி ஒர்க் அவுட், உடல் உழைப்பு இருந்தாலும் நம்ம செல்லுக்கு அதிகமாக சர்க்கரையோட அளவு தேவைப்படும். அப்போ நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை செல்லெல்லாம் எடுத்துக்கும் போதும் இந்த மாதிரி கொழுப்பாக தங்காது. ஆனால் நம்ம உடல் உழைப்பும் கம்மியாக இருக்கும்போது, நம்ம எடுத்துக்கிற மாவுச்சத்தும் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாவுச்சத்தை நம்ம உடம்புல கொழுப்பாக போய் தங்குது. இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம உறுப்புகளை சுற்றி இல்லை இந்த மாதிரி நம்ம உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி சேரும்போது இன்சுலினால் இந்த குளுக்கோஸ் ரிசெப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதாவது நம்ம உடம்புல இன்சுலின் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யலை. கிட்டத்தட்ட இது இன்சுலினுக்கு நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆன மாதிரி. இதுதான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம உடல் பருமன் இருக்கிறதால தான் மோஸ்ட்லி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வருது. இதனால தான் நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோய் வருது. இதனால தான் சர்க்கரை நோய் இருக்கவங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்கள் உணவு முறைகளை மாற்றுங்க அப்படின்னு மருத்துவர் சொல்கிறதுக்கான காரணம்